தமிழ்நாட்டில் பெட்ரம் நாச்சியார் என்கின்ற சிலையானது அபூர்வமாக ஒரு சில இடங்களில் கிடைக்கின்றது. கோவை வட்டத்தில், பொள்ளாச்சி வட்டத்தில் பெரிய கலந்தை, கரைப்பாடி அமரலிங்கேஸ்வரர் கோயில் மற்றும் ஆனைமலையில் இருக்கின்ற ஆன திகம்பரேஸ்வரர் கோயில் அல்லது சோமேஸ்வரர் கோயில், இந்த 3 கோயில்களில் தான் பெட்ரம் நாச்சியார் என்ற பெண் தெய்வத்தின் சிலையானது வடிக்கப்படுகின்றது. இதனுடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இங்கே நீங்கள் காணுகின்ற இந்த சிலை மதுரையை ஆட்சி செய்த சுந்தரபாண்டியர் காலத்தில் உருவான சிலை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். ஆனைமலையில் உள்ள சிலையும் பெரியகலந்தையில் உள்ள தனியாக இருக்கின்ற அம்மனுடைய சிலையும் இவ்வாறு தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த தாயார் பசுவினுடைய கழுத்திலே தன்னுடைய ஒரு கையை வைத்து அபய கரத்தோடு இன்னொரு கரத்தை காட்டி மற்ற 2 கரங்களிலும் தாமரை மலர்களை, நீலோற்ப மலர்களை அணிந்திருக்கின்றாள். காதில் மிகப்பெரிய குண்டலங்களை அணிந்திருக்கின்றாள். இடுப்பில் பெரிய சங்கிலி ஒன்று தொங்குகின்றது. பாதங்களில் தண்டைகள் அணிந்திருக்கின்றாள். முழுசு போன்ற ஒரு பாதங்களும், இடுப்பில் பெரிய மேகலையும், தோள்பட்டையில் வாகு வளையங்களும் அணிந்திருக்கின்றாள். மார்பகத்துக்கு மேலே பாருங்கள், மிகப்பெரிய ஆரத்தை அணிந்துள்ளாள். ஆனால் முகம் மட்டும் சற்று வித்தியாசமானது. இது கிளியினுடைய முகம். ஆக இதை புராண கதையின் வரலாற்றுப்படி சுக பிரம்ம மகரிஷியினுடைய மனைவியினுடைய சிலை அமைப்பில் இந்த சிற்பமானது அமைக்கப்பட்டிருக்கிறது என்று புராண கதையை சொல்கிறார்கள். கிளியினுடைய அம்சம் சுகம் என்று சொல்வார்கள். சுகம், தத்தை, கிளி என்பதெல்லாம் ஜாதகத்தில் சுக்கிரனை குறிக்கின்ற சொற்களாக அமையும். அப்ப சுக்கிரதோஷம் உள்ளவர்கள் மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ முடியாது, அல்லது மனைவி அதிகமாக அதிகாரம் செலுத்தக்கூடிய பெண்ணாக இருப்பாள், கணவனோடு பல நேரங்களில் வாதாடுபவளாக அமைவாள். இவ்வாறு அந்த சுக்கிரன் கிரகமானது சரியாக ஒரு ஆடவனுக்கு பெண்ணும் அமையாவிட்டால் இல்லற வாழ்க்கை சிறக்காது. அப்ப இல்லற வாழ்க்கை சிறக்க வேண்டுமானால் அந்த காலத்தில் சுகபிரம்ம மகரிஷியைத்தான் வணங்கி வந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த வகையிலே இந்த தாயாருக்கு பெட்ரம் நாச்சியார் என சொல்லக்கூடிய கல்வெட்டில் பெட்ரம் நாச்சியார் என்ற இடம்பெற்ற இந்த தாயாருக்கு மூக்கு மட்டும் பாருங்கள், கிளியினுடைய மூக்கு போல வளைந்து நெளிந்து முன்னோக்கி வளைந்திருப்பதை காட்டும். ஆனால் மேல் பக்கம் கரண்ட மகுடம், பெரிய மகுடம், கிரீடமெல்லாம் அணிவித்து ஒரு ராஜ அலங்காரத்தோடு நிற்கின்ற தாயாராக இவர் இருக்கின்றார். தன்னுடைய தாயாரின் நினைவாக பெட்ரம் நாச்சியார் என்ற பெயரை சுந்தரபாண்டியன் தாயார் சன்னதிக்கு அமைத்ததாக பாண்டியர் வரலாற்று நூல்கள் காட்டுகின்றன. அந்த வகையில் அந்த சுந்தரபாண்டியன் காலத்தில் இந்த நாச்சியாருக்கும் பெட்ரம் நாச்சியார் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்று வரலாற்றை படிப்பவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே மிக அற்புதமான பெட்ரம் நாச்சியாராக இருக்கின்ற இந்த தாயார் இந்த தோண்டி எடுத்து 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் தோண்டி எடுக்கப்பட்ட போது இதனை கொற்றவை தெய்வம் என்றுதான் வணங்கினார்கள். அதன் பின்னால்தான் இது கொற்றவை அல்ல, இது பெட்ரம் நாச்சியார் என்ற பெயரோடு இருக்கின்ற தனி சன்னதியில் இருந்த பெண் தெய்வம் என்று முடிவு செய்தார்கள். தொழில் அறிஞர்களும் நிறைய பேர் அதை வந்து பார்த்தார்கள். அதன் பின்னால் தனி கோஷ்டத்தில் இந்த தாயாரை வைத்து வழிபடுகிறார்கள். இப்போதும் மக்கள் வழக்கில் இது கொற்றவை என்றுதான் வழங்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் உள்ள அந்த 3 தலங்களிலும் பெட்ரம் நாச்சியார் உள்ள தலம் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. மற்றவையெல்லாம் தனி கோயிலாக அமைய இந்த கோயில் பாழடைந்து சிதைந்த கோயிலாக இருந்ததனால தனி கோஷ்டமாக அமைக்காமல், தனி சன்னதியாக அமைக்காமல் திருச்சுற்றிலே ஒரு இடத்தில் அமைத்து கொற்றவை இருக்கின்ற இடத்தில் வைத்து வழிபடுகின்றார்கள். நன்றி.